இல்ல ஃப்ரெண்டு என்ட்ரி. அங்க ஒரு பரபரப்பான ஒரு தனி ஃபைட். இத்தனை பேர் வந்து செத்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? முடிஞ்சிச்சு இன்டர்வல். எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ தாசினி. நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மதராசி லேட் ரிவ்யூ. ஸ்டார்டிங் எடுத்தோடனே போலீஸ் எல்லாம் பரபரப்பா இருக்குது. போய் ஒரு ட்ரக்கு, அந்த ட்ரக்ல இருக்க கன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண விடாம பண்ணுன்றதுக்காகவே போய் அண்டர் கவர்ல போவாங்க. அண்டர் கவரை இது பண்ணாம போங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ஒரு கன் ஷூட். இல்ல ஃப்ரெண்டு என்ட்ரி. அதுக்கப்புறம் அவனுங்களும் சொல்றானுங்க, இவனுங்களும் சொல்றானுங்க. இவன் அவனை சொல்றான், அவன் இவனை சொல்றான். மாத்தி 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 சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. சுட்டுக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒருத்தவங்க பாக்குறாங்க, என்னடா அங்க நடக்குதுன்ட்டு. பார்த்தா அங்க ஒரு பரபரப்பான ஒரு தனி ஃபைட்டு. அந்த ஃபைட் அப்படியே நடக்கும் போது அப்படியே காமிக்கிறாங்க. இல்ல என்ட்ரி. காரம் பெஸ்ட், அல்டிமேட் பெஸ்டா இருந்துச்சு வில்லனோட என்ட்ரி. அப்படியே வில்ல என்ட்ரி எல்லாம் வந்தாங்க. சண்டை கிண்டெல்லாம் முடிஞ்சோன்னா டைட்டில் கார்டு. மதராசி மதராசி அப்படியே காமிச்சாங்க. அப்படியே முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ என்ட்ரி. ஸ்டார்டிங்கே லவ் ஃபெயிலியர். இவன் வேலைக்காக மாட்டான். கச்சேரி லவ் ஃபெயிலியர் வந்தாலும் லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரியே ஒரு மாதிரி ஒரு வைப் ஏத்துற மாதிரி ஒரு சாங் வச்சு முடிச்சாங்க. அதுலயே லைட்டா ஹீரோயின்லாம் வர மாதிரி கண்ணு காமிக்கிறாங்க, கதை காமிக்கிறார்கள். அப்படியே போயிட்டான். போனோன்னு மியூசிக் முடிஞ்சோடனே பார்த்தா ஹீரோ குடிச்சு சாக போறேன்னு சொல்லி நிக்கிறாரு. கடைசியில ஒன்று சாகுறேன் 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 சாகுறேன்னு சொல்லி சாகுறேன். கடைசியில விழுந்து ஒரு இதுல மாட்டி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம போலீஸ் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்றாப்ல. நம்ம ஹீரோ காப்பாத்தாதீங்க காப்பாத்தாதீங்கன்றாப்ல. நல்லா இருந்துச்சு ஜோக்கு. முடிச்சோடனே பார்த்தாப்ல ஹாஸ்பிட்டல்ல இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க லைட்டா. அதுக்கப்புறமேட்டு அப்படியே பேசி பழகிட்டு இருந்தாங்க. இவரு சார் லவ் ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தோன்னா அப்படியே இது ஆனோன்னா நம்ம போலீஸுக்கு வந்து மேல இடத்துல இருந்து போன் வருது. இத்தனை பேர் வந்து செத்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? இன்னி அந்த ஆபரேஷனை க்ளோஸ் பண்ணுங்கன்னோட பாப்பாப்ல. பார்த்தா மேல இருந்து ஹீரோ மீன் விழுகிறாப்ல. கம்பியெல்லாம் விழுந்துட்டு சாகிறதுக்கு. மாட்டினாண்டா சிக்கனாண்டா இது ஒருத்தன்ட்டு முடிவு பண்ணி அவரை ஃபஸ்ட் தூக்கி உனக்கு சாகுத்தண்டா நான் உனக்கு ஸ்போர்ட் சொல்றேன்டான்னு சொல்லி அவரை வச்சு பிளானை முடிச்சு விட்டுருவோம். இவனை வச்சு ஒரு அண்டருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணும். ஏன்னா அந்த கன்ஸ் எல்லாம் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில இருக்கும். அந்த ஃபேக்டரியை வெடிக்க வச்சு கன்னை சப்ளை பண்ணுவோம் தடுத்துடுறதான்னு சொல்லி போலீஸ் அந்த ட்ரை பண்ணுவாப்ல. கடைசியில் அப்படி இப்படின்னு பண்ணி அவரோட டீட்டெயில்ஸ் எடுங்கடான்னு சொல்லுவாப்ல. போலீஸ் அவனோட டீட்டெயில்ஸ் எடு, நீ இன்னைக்கு சாவாத 2 நாள் கழிச்சு சாவு வான்னு சொல்லி கூப்பிட்டு போனோன்னே அப்புறமேட்டான் தெரியும் ஃபிளாஷ்பேக்கு போவான் பைத்தியம்ட்டு. பொதுவாகவே காதல் தான் பைத்தியம் மாதிரி பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோவே பைத்தியமா காதல் பண்ணியிருக்கிறாப்ல. நைஸ். அப்புறம் நம்ம ஹீரோவை பத்தி ஃபிளாஷ்பேக் போகும். ஹீரோயினி ஹீரோ லவ்ஸு அப்படியே போகும். போனோன்னே நம்ம ஹீரோவும் நல்லா பார்த்துக்கிட்டு முடிச்சா சாவ போறேன்னு சொல்லிட்டாப்ல. ஏன்னா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ட்டு. அதனால இவரை வந்து எல்லாம் ரெடி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கெமிக்கல் ஃபேக்டரிக்குள்ள அமுச்சு விட்டுருவாங்க. அப்போ பார்த்தா ஹீரோயின் வராங்க. வந்து அந்த போலீஸ் அண்ணங்கிட்ட போயிட்டு, சார் சார் அவன் சூசைட் பண்ணுறத பார்த்தீங்க சார், அதான் அவனை கூப்பிட்டு போலான்னு வந்தேங்க சார், இருக்கானே சார் தொன்னு முடியுமா முடியுமா இப்படின்னோன்னா அப்பா எங்களுக்கு சண்டை வரும். அப்படியே முடிச்சுட்டு ஒரு வேலையை அமைச்சிருக்கோமா வந்துருவான்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு பார்த்தா அவங்க ஒரு ஃபைட் கெமிக்கல் ஃபேக்டரி. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பரவாயில்ல, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தானு. கடைசியில இவன் மீன் வில்லனே அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சு
கன்ஸ் வந்து கெமிக்கல் ஃபேக்டரி விட்டு போயிருக்கும். கன்ஸ் வந்து அங்க இருக்காது. அதனால பிளான் கேன்சலு. நீ அவனை வில்லனை மட்டும் சுட்டுட்டு வந்துடுன்றாங்க. அதுக்கப்புறமே பார்த்தா ஏதோ டென்ஷன் ஆகி ஹீரோயின் வந்து வில்லனோட ஃப்ரெண்டை வந்து ஹீரோயினை சாவடிக்கிறேன்னு சொன்னோன்னே ஹீரோ டப்பு 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 டப்புன்னு கேன் சாப்பிட்டு முடிஞ்சிச்சு இன்டர்வல். அப்புறம் பார்த்தா உயிரோட தான் இருக்காப்புல. முடிஞ்சிச்சு. அப்புறம் கூப்பிட்டு வந்து எல்லாம் சீக்கிரட்டா எல்லாம் வச்சு அப்புறம் பார்த்தா லவ் மாதிரி போல ஃபுல்லா பைத்தியமாவே தான் போச்சு. மென்டலாவே தான் போச்சு கடைசி வரைக்கும். அப்புறமேட்டு ஹீரோயின்காக தான் ஹீரோ சண்டை போட்டாப்புல. அவ்வளோதான். வில்லனோட ஃபைட் சீனை பார்க்கலாம். வில்லனோட ஃபைட் சீன் சூப்பர். ஆக மொத்தத்தில் அந்த சைடு இந்த சைடு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இதுதான் படம். லவ் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இந்த படம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னா ஜென்சி பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். 2K கிட்ஸ் 50-50. அடல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 தான். சிவகார்த்திகேயன் ரசிகளாக வந்துட்டு இந்த லாஸ்ட்டாக ஒரு மாவீரன் ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் யாருக்கு பிடிச்சிருந்துச்சோ அதே மாதிரியே இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்குது. ஒரு டூ டைம்ஸ் பார்க்கலாம். வில்லனுக்காக பார்க்குறதா இருந்தால் ஒரு 4 டைம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கும் கொஞ்சம் கடுப்பு வைக்கணும் லைட்டாக. ஆனால் நல்லா தான் இருக்குது. படம் வந்து பார்க்கலாம். பெஸ்ட்டாக இருக்குது. சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் இல்லை. பிஜிஎம்மும் அவ்வளோ ஒன்றும் இல்லை. லைட் தான். அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.